ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு RSN Dhiya's சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிகினர்ஸ்க்காக சில சென்டென்சஸ் தான். ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸு. அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக கான்ஃபிடெண்ட்டாக மற்றவங்க கூட பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு 20 சென்டென்சஸ் நம்ம பார்க்குறோம். எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதாக, ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடியது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேசுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், RSN Dhiya's சேனல். அதே சமயத்தில் நீங்கள் இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸுக்கு, அவங்க பிகினராக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட நீ தான் அங்கே போகணும் அப்படி சொல்லும்போது, கட்டாயம் நீ தான் அங்கே போகணும் அப்படி சொல்லும்போது, நான் ஏன் அங்கே போகணும் அப்படி ஒரு கம்பல் பண்ணும்போது நம்ம கேட்போம், வை ஷுட் ஐ கோ, வை ஷுட் ஐ கோ, நான் ஏன் அங்கே போகணும் அப்படி கேட்குறேன் இல்லைங்களா. நான் எதுக்கு போகணும் அங்கே அப்படி கேட்கும்போது கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீங்கள் பேசிட்டு இருந்தது கேட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ வேர் யூ ஈவ்ஸ் ட்ராப்பிங் ஆல் த டைம், எப்போ பாரு நீ ஒட்டு கேட்டிருப்பியா, எப்போ பாரு மற்றவங்க பேசுகிறத ஒட்டு கேட்பியா அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி ஈவ்ஸ் ட்ராப் அப்படிங்கிற ஒரு வெக்கேபை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் நாட் ஸோ, இது அப்படி இல்லை. ஏதாவது சொல்லும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படித்தானே, அப்படி இது அப்படி கிடையாது அப்படி சொல்லும்போது இட்ஸ் நாட் ஸோ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் ஹேப்பன் ஆஸ் யூ சே, இட் ஹேப்பன் ஆஸ் யூ சே, ஹேப்பன் நடந்தது, ஆஸ் யூ சே நீ சொன்ன மாதிரியே தான் நடந்தது. இது அப்போ நம்ம சொல்லியிருப்போம் அப்போ நீ சொன்ன மாதிரியே தான் இது நடந்துச்சு அப்படி சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் இரிட்டேட் மீ, என்னை எரிச்சல் படுத்தாத, எரிச்சல் விட்டாத அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ டோன்ட் இரிட்டேட் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ஆல் ரப்பிஸ், சில விஷயங்கள் சொல்லும்போது இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ரப்பிஸ், கேட்காதீங்க. இப்போ ஜாதகத்தை பற்றி, மாந்திரீகம், அது நிறைய சென்டிமெண்ட்ஸ் பேசுவாங்க. அது பிடிக்காதவங்க சொல்லுவாங்க இட்ஸ் ஆல் ரப்பிஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. இது எல்லாமே முட்டாள்தனம், நம்பாதீங்க அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, சும்மா சொல்கிறாங்க அப்படி, அப்போ இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங், சில விஷயங்கள் கேட்கும்போது ஐயோ எனக்கு தலை சுற்றுது அப்படி சொல்கிறோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரியலி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்கும். அப்போ என் தலை சுற்றுதும்போது மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங் அப்படி சொல்லலாம். அடுத்தது, இட்ஸ் ஆல் இன் த மைண்ட், இது எல்லாமே உன் மனசில் வச்சுக்கோ, இட்ஸ் ஆல் இன் த மைண்ட், உன் மனசை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இப்போ நம்புறது நம்பாதது எல்லாமே அவங்கவுங்க மனசை பொறுத்தது இல்லைங்களா. அப்போ நம்ம இட்ஸ் ஆல் இன் த மைண்ட் அப்படி சொல்லலாம். நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் அது நடக்குது, அதுதான் மனசை பொறுத்தது. இது எல்லாமே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இட்ஸ் நாட் எ சைல்ட்ஸ் ப்ளே, இது ஒன்றும் விளையாட்டுக்காரி இல்லை அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் எ சைல்ட்ஸ் ப்ளே அப்படி சொல்லலாம். அடுத்து, டோன்ட் லூஸ் ஹார்ட், டோன்ட் லூஸ் ஹார்ட் அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு செயலை செஞ்சு நிறைய தடவை செஞ்சு ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ மனசு தளர விடக்கூடாது, திரும்ப ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதே இருக்குன்னா புரியல அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுக்கு புரியல, நம்ம பேச முடியல அப்படின்னா 2 வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிவிட்டு 3 வேர்ட்ஸ், அப்புறம் 4 வேர்ட்ஸ், அந்த மாதிரி பார்த்து ஒரு சென்டென்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா நம்ம அதை நல்லா கற்றுட்டு மற்றவங்க கூட பேசணும். நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, பைஹார்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்க கூட பேசணும். அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, நெகட்டிவ் ரிப்ளை கொடுத்தாலும் டோன்ட் லூஸ் ஹார்ட், மனசை தளர விடக்கூடாது, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு, டோன்ட் ஆக்ட் இன்னோசென்ட், ஒரு நடிக்கிறது, ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்படியா அப்படி சொல்லி கேட்பாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், டோன்ட் ஆக்ட் இன்னோசென்ட், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, அப்பாவி மாதிரி நடிக்காத அப்படி சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டோன்ட் ஈவன் ஆஸ்க், டோன்ட் ஈவன் ஆஸ்க் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அதாவது ஏதாவது ஒரு விஷயம்
பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்டுறாதீங்க அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது கூட டோன்ட் ஈவன் ஆஸ்க், அதை மட்டும் கேட்காதே அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அட்மிட் யுவர் மிஸ்டேக். சில நேரங்களில் தவறுகள் நடக்கும்போது அப்போது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அட்மிட் யுவர் மிஸ்டேக், ஃபஸ்ட்டு உன் தப்பை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அட்மிட் யுவர் மிஸ்டேக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வைப் யுவர் ஃபேஸ் அட் ஃபஸ்ட்டு. வேர்த்து விறுவிறுக்க வருவாங்க இல்லைங்களா, அப்போ முகத்தை தொடச்சிக்கோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேசு. அப்படி வைப் யுவர் ஃபேஸ் அட் ஃபஸ்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது ஆர் யூ கிரேசி. ஆர் யூ கிரேசி அப்படின்னா நீ என்ன பைத்தியமா அப்படின்னா ஏதாவது ஒன்று மேலே பைத்தியம். அதாவது மூவி பார்க்குறது, ஷாப்பிங் பண்ணுறது. சில பேர் விண்டோ ஷாப்பிங், அதாவது எதுவுமே பொருள் வாங்காமல் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவாங்க இல்லைங்களா, விண்டோ ஷாப்பிங். அதில் ஒரு பைத்தியம். எதுக்கு நீ அலையிற அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனாலும் விண்டோ ஷாப்பிங் அவங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக. அப்போது ஆர் யூ கிரேசி. ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு காயின் கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர் அப்படின்னா நான் யார் தெரியுமா, அப்படி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன கவலை, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படி சொல்கிற இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லலாம். I hope this class will be very useful for beginners. If you are a beginner means it will be very, very useful to you. Please, once again I say you, please practice well and talk well with your friends with confidence. And watch continuously to my channel, our Dhiya's channel, and give your like and share to your friends. Don't forget, do subscribe to our channel. Thanks for watching. Let us meet on next class.